இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி சாப்பிடும் பொழுது நமக்கு சளி இருமல் எல்லாமே போயிடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தூதுவளை வச்சு தான் இட்லி பொடி செய்ய போகிறோம். இந்த தூதுவளை இலை வந்து எல்லாருக்குமே தெரியும். சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கூட சாப்பிடலாம். இந்த தூதுவளை இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். இந்த தூதுவளை இலையை வச்சு ரசம், துவையல், சட்னின்னு நிறைய ரெசிபி செய்வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இதில் இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை இலை கிடைக்கும் பொழுதே நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 மாதம் கூட இதை வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது. நார்மலாக நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா 1 மாதம் வரைக்குமே இதை வந்து வெளியில் வச்சு சாப்பிடலாம். வாங்க இப்போ நம்ம இந்த தூதுவளை இலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தூதுவளை இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த தூதுவளை இலை வந்து ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும். அதனால் வந்து நம்ம எடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக எடுக்கணும். இந்த இலையில எல்லாத்துலேயுமே முள் இருக்கும். இந்த இலையில பார்த்தீங்கன்னா அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இலையோட நடுத்தண்டு, அதுலேயுமே முள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொத்து கொத்தாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு சிசர் வச்சு இலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இலையில இருக்கிற நடுவில் அந்த முள்ளையும் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இதை அப்படியே வதக்குவாங்க, ஆனால் வந்து இது வெடிக்கும் நம்ம வதக்கும் பொழுது. அதனால் வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துடுறது பெஸ்ட்டு. நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால நம்ம இந்த முள்ளை வந்து எடுத்துடலாம். இதுக்காக நம்ம ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி இலையை மட்டும் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தூதுவளை இலையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற போட்டு வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல். இப்போ அடுத்ததான் நம்ம இலைப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம சுத்தம் பண்ணி ஆற வச்சிருக்கிற தூதுவளை இலையை சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வதங்கிடும். இப்போ வதங்கினதை நம்ம அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததான் அதே கடாயில் புழுங்கல் அரிசி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு பொரி அரிசியாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அழாக்கு போல் உளுத்தம்பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு செவந்து வரும்பொழுது 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலையே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா செவந்து வர ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற தூதுவளை இலையும் சேர்த்து நல்லா இதில் வதக்கிடலாம். அடுத்ததாக பச்சரிசி, காஞ்ச மிளகாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இதை ஒரு வாட்டி வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் முதல்லையே அதை வந்து பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்து இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய தூதுவளை இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தூதுவளை இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு கூட இந்த தூதுவளை இலை பொடியை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தூதுவளை இட்லி பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.